அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 58 85 நம்மளுக்கு வந்து டபுள்ஸ் வந்திருக்கு. 58 85 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து 2097 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். நம்ம மோஸ்ட்லி கணிப்பு எடுக்கும்போது ஒரு நாள் அந்த கணிப்பில் வந்து நம்மளுக்கு வந்துடுது, இன்னொரு நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கணிப்புலேருந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுது. நம்மளுக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நான் 0 எடுத்தேன், ஆனால் வந்தது 8. பி போர்டில் 9 எடுத்தேன், ஆனால் வந்தது 8. சி போர்டில் 7 எடுத்தோம், ஆனால் வந்தது 5. டி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் 2 கணக்கு எடுத்த போது நம்மளுக்கு வந்தது 5 நண்பர்களே, சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம எடுத்த கணிப்பு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஏபியில் 80 அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கொடுத்துருந்தோம். ஏபியில் 80 அப்படின்னு கொடுத்துருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏசியில் 0708 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம், ஆனால் 885 வந்துடுச்சு. இதுதான் நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கோட டீட்டெயில்ஸ். இன்றைக்கி எப்படி கணிப்பில் இருக்குது பார்ப்போம். நம்ம சொன்ன மாதிரி நம்மளுக்கு நேற்று கணக்கில் 69 59 79 69 69 59 79 இன்றைக்கி வந்து 88 அப்படின்னு வந்துருச்சு. நம்ம கணக்கு பண்ணது வந்து 49 வருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு பண்ணோம். அதாவது ஏபியில் சொல்கிறேன். ஸோ 88ன்னு வந்ததுனால 8க்கு 4 8க்கு 9 அந்த சி போர்டில் இருக்கிற 1 அப்படிங்கிறது நம்ம நேற்று வரும்னு கணக்கு எடுத்தோம், ஆனால் அது இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்கிறது பார்த்திங்கன்னா 491 இது வந்து பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணாக பார்க்குறோம், சரிங்களா? அதே மாதிரி நான் வந்து நேற்று 2097 அப்படின்னு நம்ம எடுத்தோம். 2097 இந்த 2097 அப்படிங்கும்போது இந்த 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்றைக்கி வரலாம், 2க்கு இன்றைக்கி வரலாம் வாய்ப்பு. ஸோ நான் ஒரே ஒரு எண்ணு அப்படின்னு எடுத்தேன்னா 2491 இல்லை 194 இது வந்து பாக்ஸ். இதுதான் நம்ம வந்து இன்றைக்கியுடைய கணிப்புகளை நம்ம பார்க்குறோம். சரி, இது இல்லாமல் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வேறு என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 நாள் ரிசல்ட் நான் இங்கே எழுதி காமிக்கிறேன். நம்மளுக்கு வந்து 4794 ரிசல்ட்டு. அப்புறம் இன்றைக்கி 5885 இந்த 2 நாள் ரிசல்ட் இருக்கும்போது 4-5 அப்படிங்கும்போது திருப்பி 6 வருமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து 2 தான் சொல்லுவேன். ஏன்னா பவரில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2 அப்படிங்கிறது ஒரு பவராக எடுத்துக்கலாம். 7-8 சரிங்களா? 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பவரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 989 451 2491 2194 இதுதான் நம்ம கெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்கக்கூடிய எண்களாக இருக்குது. சரி, இப்போ இது இல்லாமல் நம்மளுக்கு இந்த 885 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 885க்கு 8க்கு 6 காமனாக பவரில் பார்த்தா 8க்கு 6, அதே ஆப்போசிட்டில் 8க்கு 0 5க்கு 1. ஸோ 601 8க்கு 6 8க்கு 0 5க்கு 1 அப்படிங்கிறது. ஸோ நம்ம எடுத்ததில் வந்து நம்ம 194601 இதுதான் நம்ம ஒரு கணிப்பாக எடுக்கிறோம் பாக்ஸில், சரிங்களா? இதிலேருந்து 2 சேர்த்துக்கிறோம். 2601 2194 இந்த 2 எண்ணை தான் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் எண்ணாக பார்க்குறோம். சரி, இப்போ இதில் ஏபிஎஸ்சிபிசின்னு காமனாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் காமனாக 21 26 12 62 அதே மாதிரி 0110 அதே மாதிரி பார்த்திங்கன்னா 19 91 94 49. ஸோ ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 8 8 2 10 செட்டு நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசிலே நம்மளுக்கு கணிப்பலாக வருது. 21 26 12 62 01 10. ஸோ இப்போ நம்ம எடுத்த கணிப்பில் வந்து 601 எடுத்திருக்கோம், 194 அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். அது சப்போஸ் பாக்ஸில் மாதிரி வந்தால் 491 அப்படிங்கிற மாதிரி வரலாம். அதனால தான் நம்ம வந்து இதை பாக்ஸாக சொல்லிட்டோம்.
சரிங்களா? மெயினாக பெண்டிங் நம்பரில் வந்து இன்னும் ஏ போர்டில் 1 வரல. நம்ம ஏ போர்ட்லேயே 1, சி போர்ட்லேயே 1 மேபி பாக்ஸில் வந்தாலும் வரலாம். ஆனால் பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8க்கு 9 அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் வரலாம். அப்படிங்கும்போது 191 இவ்வளோ தான் வந்து நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ 191 அப்படிங்கிறது எடுத்துருக்கோம். 191, 194, 491 அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? மற்றபடி இந்த சார்ட்டில் இங்கே 794 அப்படிங்கிற மாதிரி எங்கேயாச்சும் 885 அப்படிங்கிற மாதிரி எங்கேயாச்சும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இயர்லி சார்ட், இந்த வருஷ சார்ட்டில் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 995 இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 995 அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கும்போது இதை வச்சு பேர் பண்ணும்போது இங்கே 988 இருக்குது. ஸோ 9988 அப்படின்னு வந்தால் நம்மளுக்கு பிசியில் ஒரு வேளை 88 வந்தாலும் ஒரு சான்ஸாக வச்சோம்னா பிசியில் 88 அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம ஒரு கெஸிங்கில் பார்க்கலாம். பிசியில் வந்து 88 அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? சரி, பிசியில் 88. ஓகே. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இதே மாதிரி 885 அப்படிங்கிற மாதிரி எங்கேயாச்சும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்மளுக்கு இதில் வந்து 732 நிறைய ஆப்ஷனில் இருக்குது. பட்டு 885 அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம இது மாதிரி தான் நம்ம கணக்கு எடுக்கிறோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்டிங் நம்பரில் 1 இல்லை 6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 0 அல்லது 9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 4. ஸோ இவ்வளோ தான் நண்பர்களே நம்ம எடுத்துருக்கோம். இருந்தாலும் இதை தான் நம்ம வந்து பாக்ஸாகவும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கில் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து இன்னும் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டி போர்டை பொறுத்த வரைக்கும் எந்தவித மாற்றமும் இல்லை. அது 2 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். சரிங்களா? இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேபி மிரர் நம்பரில் நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். மிரர் நம்பர் அப்படிங்கும்போது 885க்கு என்ன மிரர் நம்பர், அது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவாக கூட போட்டிருக்கோம். 5885 அப்படிங்கும்போது நம்ம அது ஒரு காமனாகவே நம்ம வந்து பவரில் தான் நம்ம எடுத்துருக்கோம். 2601 2194 இவ்வளோ தான் நண்பர்களே நம்மளுடைய கணிப்பில் இருக்குது. சரிங்களா? இது உங்களுடைய கெஸ்ஸிங் எந்த மாதிரி இருக்குது, நீங்கள் அந்த மிரர் நம்பரை யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த மாதிரி கெஸ்ஸிங்லாம் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் கொடுக்குற வீடியோஸ்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் நம்ம எந்த மாதிரி ஃபார்மெட்டில் எடுக்கிறோன்ட்டு. ஒரு நாளும் ஒரு ஃபார்மெட்டில் வருது. நம்ம நேற்று வந்து எடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2714 அப்படிங்கிறது எடுத்தோம். நேற்று 4Dயில் 2 போர்டு மிஸ் ஆகிடுச்சு. 2714 எடுத்தோம். ஆனால் நம்மளுக்கு வந்து 4794 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிசல்ட்டாக வந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஏசி அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆனிச்சு கூட. ஸோ அதே மாதிரி கணக்கில் தான் நம்ம இன்றைக்கி முயற்சி பண்ணது கூட நம்மளுக்கு 2097 அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணோம். இதே நம்பர் திருப்பி நாளைக்கு ரிப்பீட் ஆகுமா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு டவுட்டு தான். சரிங்களா? நம்ம எடுத்து தான் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஐ சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கொடுத்தா ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைவேன் அப்படிங்கிறது எது மூலியமாக சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.